விசுவமடு பிரதேசத்தில் எல்டிடி பயங்கரவாதிகள் நடத்தி வந்த மிகப்பெரிய சிறைச்சாலை கட்டட தொகுதியொன்றை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர். 57வது படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது இந்த சிறைச்சாலை கட்டட தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது விசேட செய்தியாளர் அமல் சமந்த அதனை தொகுத்து வழங்குகின்றார். மேஜர் ஜெனரல் ஜகத் தயசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் 57வது படைப்பிரிவை சேர்ந்த கட்டளையிடும் தளபதி அருண விஜய் விக்ரமின் தலைமையில் 10வது படையணி வீரர்கள் இந்த சிறைச்சாலை கட்டிட தொகுதியை கண்டுபிடித்தனர். பயங்கரவாதிகள் கடத்தி செல்லப்படும் பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று இராணுவத்தினர் நம்புகின்றனர். இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் வெளியுலக தொடர்பு எதுவுமின்றி இருந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த சிறைச்சாலை முகாமை சுற்றி முட்கம்பி வேலி அமைக்கப்பட்டிருந்தது. சுமார் 5 அடி ஆழத்திற்கு மணல் அகற்றப்பட்டிருந்ததால் இங்கு சிறை வைக்கப்பட்டிருப்பவர்கள் வெளியில் நடப்பதை பார்க்க முடியாதிருந்தது. கட்டிடக்கூரைக்கு அப்பால் முட்கம்பி வேலி அமைக்கப்பட்டிருப்பதுடன் முட்கம்பி சுருள்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் கையை கூட வெளியிலே போட முடியாது இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறைச்சாலை கட்டிடத்தில் பூர்த்தி செய்யப்படாத நிலத்திற்கு அடியிலான மண்டபம் ஒன்றும் காணப்படுகின்றது. மற்றொரு சிறைச்சாலை கூடமும் இங்கு காணப்படுகின்றது. இது வெளி தோற்றத்திற்கு சொகுசு வசதிகள் கொண்ட 2 மாடி கட்டிடமாக கருதப்படுகின்றது. இதுவும் ஒரு சிறைச்சாலை கட்டிடம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் இது ஓரளவு சொகுசு வசதிகள் கொண்ட ஒரு சிறைக்கூடமாக காணப்படுகின்றது. சர்வதேச சமூக பிரதிநிதிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் பிரதிநிதிகள் போன்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் சிறை கைதிகளை சந்திப்பதற்கென இந்த சிறை முகாம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் இராணுவத்தினர் கூறுகின்றனர். எல்டிடியினர் தங்களது கொடூரத்தன்மையை மறைத்து உலகிற்கு பொய்யான தோற்றத்தை காட்டும் நோக்குடன் இந்த மண்டபத்தை அமைத்திருக்கலாம் என்று பாதுகாப்பு படையினர் கருதுகின்றனர். இதேவேளை 7வது சமிக்ஞை படை வீரர்கள் மேற்கொண்ட சோதனையின் போது பெருமளவு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. பல வரைபடங்கள், எல்டிடியின் சீருடைகள், மோட்டார் குண்டுகள், ஆர்பிஜி குண்டுகள் ஆகியனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.